நாம் ஏதோ ஒரு வேலை செஞ்சோம், இல்லை பணம் வருது அப்படின்றத தாண்டி அதை ஒரு சயின்ஸாக எப்படி அணுகணும் அப்படின்றது தான் இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு 15-16 சாப்டர்ஸ் வர அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச, இல்லை எனக்கு ரொம்ப ஏற்றுக்கிற மாதிரியான இருந்த சில விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் ஃபஸ்ட்டு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் டு பி ரிச். அதாவது ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் பிறந்த உடனே அவனுக்கு எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்க இயற்கையை, லைக் இந்த காற்றை சுவாசிக்க அவனுக்கு உரிமை இருக்கோ, இல்லை இங்கே இருக்கிற தண்ணியை, இங்கே இருக்க இயற்கையை ரசிக்க எந்த அளவுக்கு அவனுக்கு உரிமை இருக்கோ, அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு பணக்காரத்துக்கான உரிமை இருக்குது அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. இப்போது நம்ம பணம்னாவே என்ன நினைப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் குறைஞ்சாதான் நம்ம கையில் சேரும், நம்ம கையில் பணம் வரும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. பட் அது உண்மை கிடையவே கிடையாது. நம்ம எல்லார்கிட்டையும் எல்லாராலையுமே பணக்காரர் ஆக முடியும். ஒருத்தர் கையிலேருந்து பணம் போனாதான், இல்லை ஒருத்தர் கையிலேருந்து பணம் குறைஞ்சாதான் இன்னொருத்தர்கிட்ட பணம் சேரும் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்றதான் இந்த ஃபஸ்ட் விஷயமா இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. இது மேபி உங்களுக்கு இப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். பட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்டில் இந்த புத்தகத்தை படிக்கும் போதுமோ, இல்லை இந்த மாதிரியான புத்தகங்கள் நிறையா படிக்கும் போதுமோ உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரிய வரும். இதில் நான் எடுத்துக்கிட்ட ஒரு 3 பாயிண்ட் என்ன அப்படின்றது தான் இதில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எண்ணத்தை நம்ம இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் நம்ம அடுத்து அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்ற எண்ணத்தை தெளிவாகவும் ரொம்ப தீர்க்கமாகவும் ஃபஸ்ட்டு வச்சுக்க சொல்கிறாங்க. ஸோ தாட்ஸ் தான் ஃபஸ்ட்டு விஷயமா இவங்க சொல்கிற விஷயம். நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஒரு விஷயத்த, இதை தான் நான் அடுத்து பண்ண போகிறேன், இதை தான் நான் ஆக போகிறேன், இவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்த தாட்ஸை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க சொல்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வேலை எப்படி செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா, கிவ் மோர் தென் யூ டேக். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த விஷயத்தை தாண்டி அதுக்கான வேலையை விட அதிகமான வேலையாக நீங்கள் அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க சொல்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கிராட்டிடியூட் அப்படின்றதும் நன்றி உணர்வோடு இருங்க. அதாவது அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரியும், இல்லை அந்த விஷயம் கிடைக்க போகுது, அதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரியும் நன்றி உணர்வோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 விஷயமும் எனக்கு இந்த புத்தகத்தில் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த விஷயத்தை வேறு எல்லா புத்தகத்துலேயுமே, அதாவது ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற எல்லா புத்தகத்துலேயும் இந்த விஷயத்தை தான் அதிகமாக ரொட்டைனாக திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். இந்த 3 விஷயமா மற்ற புத்தகத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் படித்த எல்லா புத்தகத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கூட இந்த விஷயத்தை தான் திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ஆஸ்க்குன்னும் போதும் அந்த தாட்ஸ் அதை பற்றி வர்றது, அதாவது எனக்கு இதுதான் வேணும், இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயந்தான் ஆஸ்க்குன்னு தெரியும், தாட்ஸுன்னு தெரியும். இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்ற விஷயத்துலேயும் ஃபஸ்ட்டாக சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான். எல்லாருடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஒரு மேஜிக் அப்படின்ற மாதிரி எல்லா புத்தகத்துலேயும் சொல்கிற பெரிய விஷயங்கள் இந்த 3 விஷயந்தான். ஃபஸ்ட்டு ஆஸ்க், அப்புறம் பிலீவ். அதை நம்புங்க, ரொம்ப தீர்க்கமாக நம்புங்க. நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவேன், இல்லை நான் இந்த மணி ஏர்ன் பண்ணிவிடுவேன், இதை நான் அச்சீவ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற விஷயத்த ரொம்ப தீர்க்கமாக நம்புங்க. அதுக்கடுத்து ரிசீவ், அதை நீங்கள் ஏற்றுக்கங்க. நான் ஆகிட்டேன் அப்படின்றத ஏற்றுக்கங்க. நான் எப்படின்னா கிராட்டிடியூடாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. பட் மற்ற புத்தகத்தில் பேசிக்காக சொல்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவ், வாங்கிக்கங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கங்க, நம்ம கிடைச்சதா அதை ஏற்றுக்கங்க அப்படின்றது மற்ற புத்தகத்தில் சொல்கிறாங்க. ஸோ மற்ற புத்தகத்தில் சொல்கிற விஷயந்தான் இந்த புத்தகத்தையும் ரிப்பீட் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தாட்ஸ், தென் ஒர்க் மோர் தென் யூ ரிசீவ், தென் கிராட்டிடியூட். இது இந்த புத்தகத்தில் சொல்கிற 3 விஷயங்கள். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. பட் இந்த புத்தகம் கொஞ்சம் பழைய புத்தகம் அப்படின்றதுனால, ஒரு 80s எழுதின புத்தகம் அப்படின்றதுனால, அப்போது அவங்க யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் வேர்ட்ஸும் சரி, அவங்க யூஸ் பண்ணுற இங்கிலீஷும் சரி, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சிக்க. எனக்கும் சில விஷயத்தில் கஷ்டமாக இருந்தது. பட் நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு த சீக்ரெட் அந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அது படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதோட பேஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த புத்தகத்தை தாராளமாக படிக்கலாம். பட் படிக்கலை அப்படின்னா, அதாவது த சீக்ரெட் புத்தகமே நான் ஒன்றும் படிக்கலைன்னா, நீங்கள் தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை படிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல புத்தகம். எந்த அளவுக்கு அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாகவே அந்த புத்தகம் இருந்தது.
நான் மற்றவங்கள பார்க்குற விஷயங்கள், மற்ற உலகத்தை பார்க்குற விஷயத்தையுமே மாறுற அளவுக்கான பவர்ஃபுல்லான புத்தகம் தான் அந்த புத்தகம். அந்த 3 புத்தகத்தை கூட படிக்கலாம்னு சொல்லலாம். த சீக்ரெட், த பவர் அண்ட் த மேஜிக் அப்படின்ற 3 புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை படிக்கணும் இருப்பவங்க தாராளமாக படிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும். நான் முன்னாடி சொன்ன 3 புத்தகத்தை படித்து முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் பை வேலஸ். தேங்க்யூ.